அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 6ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல். அது முழுக்க லேட்டஸ்ட் தகவலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நேற்று அதேமாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி இந்த 2 நாளுக்குள்ள நியூஸ் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டடீஸில் அட்வைஸ்லாம் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடீஸில் நானும் உங்களை மாதிரி ஒரு இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலை நண்பர்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ நீங்கள் சிம்பிளாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிவெண்ட் ஸ்டாக் ஸ்பிட் அப்கமிங் போர்டு மீட்டிங் ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா பிஜி யூனிட்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அது என்ன மெயில்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கலாம். அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய பங்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ₹656 கரண்ட் ப்ரைஸு ₹5.75 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4% அதிகம். ரெக்கார்ட் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா 15 ஏப்ரல் 2025. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 23 ஏப்ரலுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பண்ணிடுவோன்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்குறது சரஸ்வதி சாரி டெபாட் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 84 ₹1.51 டிவிடெண்டாக தராங்க. ஆக்சுவலி ₹1.51 அதுக்கப்புறம் ஒரு 5 1.515 அப்படிங்கிற மாதிரி டிவிடெண்ட் தராங்க. நம்ம சுருக்கமாக சொன்னால் ₹1.51. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.25% வருது. ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 10 ஏப்ரல், எக்ஸிட் வந்து 9 ஏப்ரல். செக்டர் வந்து கவர்மெண்ட்ஸ் அண்ட் அப்பர்ஸில் இருக்காங்க. சரஸ்வதி சாரி டெபாட் லிமிடெட். அதுமாதிரி இந்த கம்பெனி ரீசெண்டாக தான் ஃபெப்ரவரியில் என்னமோ ஒரு ₹2.20 என்னமோ டிவிடெண்ட் அறிவிச்சாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2-3 மாதத்துலேயே ₹3.70 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4% மேலே தான் வருது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி கடந்த ஒரு 2 மாதத்துக்குள்ளே. ராஜஸ்தான் டியூப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட் ₹240 கரண்ட் ப்ரைஸு 1:10 ஆல்ரெடி ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க நினைக்கிறேன். ஃபேஸ் வேலி 10 இருக்கிறத ஒன்றா மாற்றுறாங்க. ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்கு ஸ்பிட் ஆகும். அதற்கான ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 21 ஏப்ரல் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீலில் இருக்காங்க. ராஜஸ்தான் டியூப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. வீரம் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் ₹9.28 கரண்ட் ப்ரைஸு. ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. ரைட் இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹8, அதாவது ₹1.28 கம்மியாக தராங்க கரண்ட் ப்ரைஸ்க்கு. ரைட் இஷ்யூட சைஸ் பார்த்தீங்கன்னா 30,25,00,000. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3,78,20,426 ஷேர் வந்து ரைட் இஷ்யூ கொடுக்க போகிறாங்க. அதன் மூலம் 30,25 கோடியை மார்க்கெட்லேருந்து கலெக்ஷன் பண்ண போகிறாங்க. ரைட் இஷ்யூ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2. நம்ம 2 ஷேர் வச்சுருந்தால் ஒரு ஷேர் வந்து 6 ஷேர் கிடைக்கும். அதை நம்ம நார்மல் ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் டேட்லாம் என்னை பற்றி டீட்டெயிலாக அனுப்பலை. அதுமாதிரி ஓப்பன் ஆகிறது க்ளோஸ் ஆகிறதுலாம் வழி வரல. கூடிய வரையில் வெளியே வரும். ஸோ ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அப்கமிங் போர்டு மீட்டிங் கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக பக்கத்தில் பஜாஜ் ஃபின்சர் லிமிடெட் ₹1,912 கரண்ட் ப்ரைஸு 29 ஏப்ரலில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஹோல்டிங் கம்பெனியாக இருக்காங்க. ₹1 போன வருஷம் டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. அதே பஜாஜ் தான். பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட் ₹8,720 கரண்ட் ப்ரைஸு 29 ஏப்ரலில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து NBFC போன வருஷம் பார்த்தீங்கன்னா ₹36 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க நம்ம பஜாஜ் ஃபைனான்ஸ். கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் ₹3,683. 5 மேல போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே இருக்கிறாங்க. செக்டர் வந்து டெபாசிட் கிளியரிங் ஹவுஸ் ஏஜென்ட்டாக இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3-4 டிவிடெண்ட் தராங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு ₹17.50 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க ஃபெப்ரவரியில். ஸோ மேற்கொண்டு ₹10 ₹17 அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெப்சோல் எனர்ஜி சிஸ்டம் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் ₹1,266. 100 மெகாவாட்டுக்கான ஒரு பெரிய ஆர்டர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா லூமினோஸ்ங்கிற ஒரு கம்பெனி. ரீஃபேக்ஸ் ரினியூவபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ₹648 கரண்ட் ப்ரைஸு 78,54,00,000 ஆர்டர் கொடுத்தது கோயம்புத்தூர் முனிசிபல் கார்பரேஷன். கேசி எனர்ஜி அண்ட் இன்ஃப்ரா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 197 SME கேட்டகரி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹9,30,00,000 ஆர்டர் கொடுத்தது ராஜஸ்தான் ராஜ்ய வித்யுத் பிரசாரன் நிகம் லிமிடெட். டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் ₹254 கரண்ட் ப்ரைஸு 55 கோடிக்கு ஆர்டர் கொடுத்தது யாருங்கிறத கம்பெனி சொல்ல முடியாது. அது கொஞ்சம் சீக்கிரம்னு சொல்லிட்டாங்க. த்ரிசக்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹143 கரண்ட் ப்ரைஸு 6 கோடிக்கு ஆர்டர் கொடுத்தது NCC லிமிடெட். சூரிய ரோஷினி லிமிடெட் ₹253 கரண்ட் ப்ரைஸு 114,15,00,000 ஆர்டர் கொடுத்தது கேல் இந்தியா லிமிடெட். சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் ₹947 கரண்ட் ப்ரைஸு 12,42,00,000 ஆர்டர். மகாராஷ்டிரா எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் அவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கடைசி பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க தமிழ்லையும். இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோகாஸ் நோட்டீஸ் வந்திருக்கு. அதோட அமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா ₹2,395 கோடி. ஸோ கிட்டத்தட்ட இவங்க வந்து முழு ஆண்டில் ஒரு 40% வரும்னு நினைக்கிறேன். முழு ரெவன்யூ ப்ராஃபிட்டில் ஒரு 2 காலண்டில் பார்த்தீங்கன்னா 1,500 1,300 இந்த மாதிரி ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 காலண்டோட அமௌண்ட் வருது. ஸோ இதை வந்து அவங்க என்னென்னா சோகாஸ் நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா IT டிபார்ட்மெண்ட்லேருந்து அமைச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே மாதிரி நீங்கள் இடையில இந்த கம்பெனி மெர்ஜ் ஆச்சு. டாக்டர் ரெட்டி ஹோல்டிங் லிமிடெடு டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரி லிமிடெட் ரெண்டுமே மெர்ஜ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸ்கீம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வரி விப்பு, அதாவது கொஞ்சம் டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிற மாதிரி நடவடிக்கை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி
ஐடி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. டிமாண்ட் ஆர்டர் இல்லை, ஒன்லி ஷோகாஸ் நோட்டீஸு. நாங்கள் எதுக்கு 148 செக்ஷன் 148 கீழே உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஷோகாஸ் நோட்டீஸில் கேட்டிருக்காங்க. இதுமாதிரி உங்கள் டீமர்ஜரில் பணத்தில் டேக்ஸ்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆன மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு கம்பெனி வழக்கம் போல் நாங்கள் எங்கள் லீகல் ஆடிட்டரை வச்சு நாங்கள் அதை பற்றி ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதுக்கு என்னென்னு கோர்ட்டில் வாதாடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பெரும்பாலும் கம்பெனிக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் எல்லா கம்பெனியுமே கோர்ட்டுக்கு தான் போகிறாங்க பெரிய பிரச்சனை வரும்போது. ஸோ இவங்களும் கோர்ட்டுக்கு தான் போய் நான் எங்கள் சட்டத்தை எங்கள் தரப்பு நியாயப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்களுக்கு எதிராக வந்துச்சுன்னா 2395 கோடி ரூபா டிமாண்ட் கட்டுற மாதிரி ஆயிரும். அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் டாக்டர் ரெட்டியில் வந்து ஒரு சின்ன அப்டேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜி இன்விட்டு அதுலேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். டைரக்டர் நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாமினேட் வந்திருக்கும், யூனிட் ஹோல்டர் அப்படின்ட்டு. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் அந்த பிஜி இன்விட்டுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு இன்விட்டில், அதாவது ஐஆர்பி இன்விட்டாக இருக்கலாம், இல்லைனா கேபிட்டல் இன்ஃப்ரா இன்விட்டாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து செபி வந்து ஒரு புதிய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த இன்விட் ரெகுலேஷனில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இன்விட்டில் 10% மேலே ஹோல்டிங் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டைரக்டரை நாமினேட் பண்ணக்கூடிய தகுதி, அதாவது ஒரு ரைட்டு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 10% மேலே இருக்கணும் டோட்டலாக ஹோல்டிங்கில். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிஜி யூனிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 கோடி என்னமோ ஷேர் யூனிட் ஹோல்டிங் இருக்குது, யூனிட் இருக்குது. அந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 10% நீங்கள் வச்சுருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 கோடி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ 10 கோடி ஷேர் யூனிட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரைட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டேரக்டரை, இண்டிபெண்டன்ட் டேரக்டரை வந்து நாமினேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இது வந்து இந்த செபி புதுசாக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்விட் ரெகுலேஷனில். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே பிஜி யூனிட்டாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே 10 கோடி யூனிட் வச்சுருக்குன்னா பெரிய அமௌண்ட்டு. ஸோ அவ்வளோ பெரிய யூனிட் ஹோல்டராக நம்ம இருக்க மாட்டோம் ரேட்டில் இருக்கவங்க. அப்படி இல்லைனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தங்க இல்லைனா 10 பேர் ஒரு குரூப்பாக சேர்ந்து கூட இது பண்ணலாம், நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த குரூப் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கணும். அந்த குரூப்பில் வந்து 2 பேர் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கணும். அவங்க வந்து இந்த செபிட், அதாவது இந்த எந்த இன்விட் அவங்க ஹோல்டிங் வச்சுருக்காங்களோ அந்த இன்விட்டோட மேனேஜர்கிட்ட அவங்க வந்து மெயில் பண்ணி இது மாதிரி எங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரும்பாலும் நமக்கானதாக இருக்காது. பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டு இல்லைனா பெரிய பெரிய இவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி ஏதாவது ஹோல்டிங் 10% வச்சுருந்தீங்கன்னா அந்த இதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க உங்கள் மெயிலே. ஸோ அதில் நிறைய ஃபார்ம்லாம் இருக்கும், அதனால் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் டேரக்டர் யாரையும் தேர்ந்தெடுக்க விரும்புனீங்கன்னா டேரக்டாக தேர்ந்தெடுக்கலாம். அந்த ரைட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த செபியில் வந்து இது. ஸோ உங்களுக்கு சிம்பிளாக பார்த்தா நம்மளுக்கு வராது, ஏன்னா ரீட்டைலருக்கு பெரும்பாலும் இது பிரச்சனை கிடையாது. அதனால் அந்த மெயிலாக இக்னோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு அந்தளவுக்கு யூனிட் ஹோல்டிங் இருக்காது. ஸோ இதுதான் இந்த பிஜி யூனிட்டில் வந்து அப்டேட்டு. பிஜி யூனிட்டும் இல்லை, எந்த ஒரு யூனிட் வச்சுருந்தாலும் உங்களுக்கு அந்த மெயில் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிடறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.